கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. இந்த நாளில் கூட 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நம்ம 2 துக்கத்தை பார்க்கிறோம். ஒன்று தேவனுக்கேற்ற துக்கம், 2வது லௌகீக துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம் என்பது நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு மன திரும்புதலை கொடுக்கும். அதாவது தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேன் என்று ஒருவன் தனக்குள்ளே துக்கப்படும் பொழுது, தனக்குள்ளே மனஸ்தாபப்படும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமாய் நடந்து விட்டேனே என்று தன் பாவத்தை குறித்த ஒரு உணர்வை அடையும் பொழுது அவன் தேவனுக்கேற்ற துக்கத்தை அவன் அடைகிறான். இந்த துக்கம் அவனை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறது, பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை செய்கிறது, ஒரு உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு இளைய மகன் தகப்பனிடம் சென்று தன்னுடைய தவறை உணர்ந்து அவன் மனம் திரும்பும் பொழுது அவன் மீண்டும் தகப்பனுடைய ஆஸ்திக்கும் தகப்பனுடைய அன்புக்கும் பாத்திரவானாய் மாறுகிறான். அதே போலதான் இன்றைய நாளிலே தேவனுக்கேற்ற துக்கம் என்பது நம்முடைய உள்ளத்திலே கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று தன் பாவங்களை மறைக்காமல் அதை அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த ஜீவித்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் உண்மையிலுமே தேவனுக்கேற்ற துக்கத்தை அவன் அடைகிறவனாய் இருக்கிறான். இந்த துக்கம் அவனுக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொடுக்கிறது, ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்கிறது, ஒரு மீட்பை பெற்றுக் கொடுக்கிறது. அவன் மீண்டும் தேவனிடத்தில் திரும்புகிறான், தேவனுடைய சுதந்திரவாளியாய் மாறுகிறான். அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாறுகிறான். தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்து அவனுக்கு கிடைக்கிறது. தேவனுடைய சுதந்திரவாளி, அதாவது வாரிசாய் மாறுகிறான். கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துக்கு அவன் பங்குள்ளவனாய் மாறுகிறான். ஆனால் இந்த லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கம் என்பது உலக பிரகாரமான கவலை, அது இல்லையே, இது இல்லையே, அல்லது நான் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில காரியங்களை குறித்து தேவையில்லாத கவலைகள் அவர்களுக்கு மன பாரத்தை கொடுக்கிறது. இதனால் அவர்களுக்கு சுகர், கேன்சர், ப்ரெஷர், அல்சர், இப்படி என்று பல ஷர் என்ற வியாதிகள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. இந்த மன அழுத்தம் இந்த உலக பிரகாரமான சில காரியங்களினாலே, கடன் பிரச்சனைகளினாலே அல்லது வேறு ஒரு பிரச்சனைகளினாலே அவர்கள் கவலைப்படும் பொழுது, தேவையில்லாத கவலைகளினாலே, அவர்கள் லௌகீக உலக பிரகாரமான கவலைகளினால் வருகிற அந்த துக்கம் அவர்களுக்கு மரணத்தை உண்டாக்குகிறது. பல வியாதிகளை கொண்டு வந்து அவர்களை மரணத்துக்கு உண்டாக்குறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆனால் நம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக இந்த நாளில் தேவனுக்கேற்ற துக்கத்தை மட்டும் படுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேனா என்று நம்மை சோதித்தறிந்து நம்முடைய கவலையெல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறல எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன தேவனிடத்தில் நம்முடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு, இந்த உலக பிரகாரமான கவலைகளாக இறக்கி வச்சுட்டு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற வழியில் மட்டும் நம்ம ஈடுபட முயற்சி எடுப்போம். அந்த துக்கம்தான் நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு விடுதலையும் கர்த்தரிடத்தில் சேருகிற பாக்கியத்தையும் கொடுக்கும். ஆனால் இந்த உலக பிரகாரமான கவலைகள் நம்மை மரணத்துக்கு தான் கொண்டு போகும் என்பதை மறவாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.